கோவை மாநகராட்சி கிழக்கு மண்டலத்துக்குட்பட்ட பகுதிகளில் சூயஸ் நிறுவனத்தின் சார்பில் நடைபெற்று வரும் 24 மணி நேர குடிநீர் திட்டப் பணிகளை மேயர் ரங்கநாயகி ராமச்சந்திரன் இன்று நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். அதன்படி இன்று கிழக்கு மண்டலம் வார்டு எண் 50க்குட்பட்ட வடக்கு விநாயகர் கோவில் வீதி 2 பகுதி மற்றும் வார்டு எண் 57க்குட்பட்ட ஒண்டிப்புதூர், செந்தில் ஜனதா நகர் பிரதான சாலை ஆகிய இடங்களில் சூயஸ் நிறுவனத்தின் சார்பில் நடைபெற்று வரும் 24 மணி நேர குடிநீர் திட்டப் பணிகளை மேயர் நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டு பணிகளை விரைவாகவும் தரமாகவும் செய்து முடிக்க அலுவலர்களுக்கு அறிவுறுத்தினார். அதனைத் தொடர்ந்து வார்டு எண் 50க்குட்பட்ட உடையாம்பாளையம், அசோக் நகர் பகுதியில் முடிவுற்ற சிறு பாலம் கட்டுமான பணிகளையும் மேயர் நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். மேலும் வார்டு எண் 56க்கு உட்பட்ட ஒண்டிப்புதூர், தண்ணித்தோட்ட வீதி பகுதியில் ஆய்வு மேற்கொண்டு அப்பகுதியில் உள்ள பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். இந்த ஆய்வுகளின் போது கிழக்கு மண்டல தலைவர் இலக்குமி இளஞ்செல்வி கார்த்திக், உதவி ஆணையர் முத்துசாமி, உதவி செயற்பொறியாளர் எழில், மாமன்ற உறுப்பினர் கீதா, உதவி நகர திட்டமிடுனர் புவனேஸ்வரி, உதவி பொறியாளர்கள் கணேசன், கல்யாண சுந்தரம், ரவி கண்ணன், சூயஸ் நிறுவனத்தினர் மற்றும் மாநகராட்சி அலுவலர்கள் உடனிருந்தனர்.